ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். 2024 ஏப்ரல் மாத ராசி பலன். கும்பராசிக்காரர்களுக்கு 2024 ஏப்ரல் மாதம் சுக்கிரன் உச்சமடைவது குடும்பத்தில் மகிழ்ச்சி, தனவரவு, தாய் மற்றும் தந்தை வழியில் நல்ல செய்தி கிடைக்கும். ஏப்ரல் மாத தொடக்கத்திலேயே பல கிரகங்கள் இடமாறுகிறது. கும்பராசிக்கு சுகஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரன் குடும்ப வீட்டில் உச்சமடைகிறார். ஏப்ரல் முதல் நாளே புதன் வக்கரமடைகிறார். ராகு மற்றும் சூரியனுடன் சேர்கிறார். புதன் மற்றும் குரு சேர்க்கை, செவ்வாய் மற்றும் சனியின் சேர்க்கை 2024 சனி பயிற்சி பலன்களில் கணிசமான மாற்றத்தை இது ஏற்படுத்தும். கும்பராசிக்கு வக்கர புதன் பயிற்சி, உச்சமற்ற சுக்கிரன் பயிற்சி போன்றவை அற்புதமான மாற்றங்களை கொடுக்கும். இதில் கிரகங்களின் பயிற்சி ஏப்ரல் 1 முதல் மீனராசியில் உங்கள் ராசிக்கு வருமானம், குடும்பத்தை குறிக்கும் வீட்டில் தொழிலை குறிக்கும் லாபத்தையும் கொடுக்கும் சுக்கிரன் உச்சமடைகிறார். பின்னர் சுக்கிரன் ஏப்ரல் 23 அன்று மேசராசிக்கு பயிற்சியாகிறார். ஏப்ரல் 2 முதல் மேசராசியில் புண்ணியஸ்தானத்தின் அதிபதி புதன் வக்கரமடைகிறார். ஏப்ரல் 9 முதல் புதன் மீனராசிக்கு பின்னோக்கி செல்கிறார். ஏப்ரல் 14 முதல் சூரியன் உங்கள் ராசிக்கு முயற்சி மற்றும் சகோதரஸ்தானத்தில் மேசராசியில் உச்சமடைகிறார். குருவுடன் இணைகிறார். ஏப்ரல் 22 வரை உங்கள் ராசியில் ஜென்மசனியுடன் சஞ்சரித்து வந்த செவ்வாய் ஏப்ரல் 22 முதல் மீனராசிக்கு குடும்பஸ்தானத்துக்கு செல்கிறார். ஏப்ரல் மாதம் கும்பராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் வருமானம், குடும்பஸ்தானத்திலும் முயற்சிகள் ஸ்தானத்திலும் பேச்சு நடக்கின்றன. இதில் பொது பலன். கும்பராசிக்காரர்களுக்கு 2024 ஏப்ரல் மாதம் கும்பராசிக்கு சுக்கிரன் உச்சமடைவது குடும்பத்தில் மகிழ்ச்சி, தனவரவு, தாய் மற்றும் தந்தை வழியில் நல்ல செய்தி கிடைக்கும். கடந்த மாதத்தை விட முன்னேற்றம் இருக்கும். வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும். பொருளாதார நிலைமை மேம்படும். மாதத்தின் பின்பகுதியில் சவால்கள் ஏற்படும். வேலை கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வளர்ச்சி இருக்கும். ஆனாலும் தடைகள் ஏற்படும். பேச்சில் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். சாதமான பலன். இந்த மாதத்தில் நீங்கள் உங்களை நிரூபிக்க முடியும். திறமைகளை முழுமையாக பயன்படுத்தி வளர்ச்சி பெற முடியும். 2ஆம் வீட்டில் புதன் மற்றும் சுக்கிரனின் லக்ன யோகம் இருப்பதால் நிதி விவகாரங்களில் எளிதாக பணம் சம்பாதிக்க முடியும். ஏப்ரல் 13ஆம் தேதி சூரியன் 3ஆம் வீட்டில் உச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக ஆன்லைன் மார்க்கெட்டிங் மூலம் உங்கள் வணிகத்தை, உங்கள் வாழ்க்கையை மேலும் மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் கை கொடுக்கும். ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் கடின உழைப்புக்கான பலன்களை பெறலாம். சனியின் பார்வையால் வேலையில்லாதவர்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வேலை கிடைக்கும். ராகுவின் 5ஆம் மற்றும் 9ஆம் பார்வைகள் 6ஆம் வீடு மற்றும் 10ஆம் வீட்டில் இருந்தால் நீங்கள் உங்கள் வேலையில் மகிழ்ச்சி மற்றும் திருப்தி அடைவீர்கள். இதில் கவனமாக இருக்க வேண்டியது. அலுவலக வேலையில் இருப்பவர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு இந்த மாதம் சற்று சவாலாக இருக்கும். அவர்கள் தங்கள் வீடு மற்றும் பணியிடங்களுக்கு இடையில் பேலன்ஸை பராமரிப்பதில் சிரமங்களை சந்திக்க நேரிடும். மாதத்தின் நடுப்பகுதியில் சில திடீர் பெரிய செலவுகள் காரணமாக உங்கள் வரவு செலவு திட்டம் சற்று தொந்தரவு செய்யக்கூடும். இந்த காலகட்டத்தில் வணிக செய்பவர்களுக்கு போட்டியாளரிடமிருந்து கடுமையான போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். காதலை பொறுத்தவரை இந்த மாதம் சாதகமாக இருக்கும். எனவே தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் கவனமாக சிந்தித்து முன்னேறுங்கள். மாதத்தின் பிற்பாதியில் பிறர் விஷயத்தில் தலையிடுவதை, பிறருக்காக ஆதரவாக பேசுவதையும் தவிர்க்கவும். இல்லையெனில் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இந்த மாதம் முழுவதும் உங்கள் உடல் நலம் மற்றும் தினசரி வழக்கத்தில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள். ஏப்ரல் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறினாலும் தடைகள் ஏற்படும். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. வீட்டில் செல்லும் பிறகு இது செய்தாலே போதும். மகாலட்சுமி படத்துக்கு தினமும் காலை மாலை நெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் ஏதாவது ஒன்றில் 2 திரி போட்டு விளக்கேற்றி வீடு, கடை முழுவதும் சாம்பிராணி புகை காட்டி வருவது பண விஷயத்தில் மிக சிறந்த வசியமாகும். வடகிழக்கு மூலையில் குடிக்கும் நீரை வைத்து அதில் எலுமிச்சை ஒன்றை போட்டு வைக்கும். தொடர்ந்து 2 மாதங்கள் செய்து வந்தால் பற்றாக்குறை நீங்கி செல்லும் கொழிக்கும். மாத சம்பளம், சுயதொழில், வியாபாரம் செய்பவர்கள் யாராகினும் வருவாயில் முதல் செலவாக உப்பு, மல்லிகைப்பூ 2ஐயும் வாங்குவதே முதல் செலவாக இருக்க வேண்டும். அப்போது பணப்பற்றாக்குறை நீங்கி செல்லும் பெருகும். தொழில் விஷயமாக வெளியே செல்லும் போது அருகம்புல் நுனி ஒன்றையோ, திருநீற்று பசலை ஒன்றையோ பறித்து பையில் வைத்து செல்ல. சென்ற காரியம் நிச்சயம் வெற்றியே. சாம்பிராணியும் மருதாணி விதையும் வெண்கடுகும் கலந்து வீட்டில் வியாபாரஸ்தலத்தில் தூவமிட தீய சக்திகள், கந்திஷ்டி தோஷங்கள் நீங்கி தொழில் முன்னேற்றம் அடையும். மகாலட்சுமி நம்மிடத்தில் நடமாடுவாள். முக்கியமாக அஷ்டமலட்சுமிகளும் வீட்டில் குடியேற இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. 8 திசைகளிலும் சரியாக அமைப்பற்ற வீட்டில் அஷ்டலட்சுமிகளும் குடியேறுவார்கள். நீங்கள் குடியிருக்கும் வீடோ உங்களது ஆரோக்கியத்தையும் வருமானத்தையும் வாழ்க்கையும் தீர்மானிக்கிறது. வீட்டின் எந்த திசை பாதிக்கப்பட்டால் எந்த நோய் வரும் என்று தெரிந்து கொள்ளலாம். தோஸ்தாகும் வாஸ்து. வாடகை வீட்டில் இருந்தபோது ஆரோக்கியமாக இருந்த நபர் சொந்த வீட்டுக்கு வந்த பின்னர் நோயினால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாகி விடுவார். இதற்கு காரணம் வாஸ்துதான். குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய சுமூகமான நடைமுறை வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏற்படும். வாஸ்து நன்றாக இருப்பது பண வருமானத்துக்கு மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியத்துக்கும் அவசியம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும் என்பார்கள். ஒருவர் நிறைய சம்பாதித்தும் நோயினால் பாதிக்கப்பட்டு அந்த பணத்தை மருத்துவமனைக்கு கொடுத்து கொண்டிருப்பார்கள். ஆம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்ச பூதங்களை அடிப்படையாக கொண்டுதான் நம் நாட்டின்
நாட்டின் அனைத்து கலைகளுமே தோன்றியுள்ளன. நம் நாட்டின் கலைகளில் சித்த மருத்துவமும் இயற்கை மருத்துவமும் பஞ்சபூத சக்திகளில் ஒன்று கூடுவதாலோ அல்லது குறைவதாலோ தான் மனிதனுக்கு நோய் வருகிறது என்றும் அவற்றை சரி செய்தாலோ அல்லது சமன் செய்தாலோ நோய் தீரும் என்பதும் செல்வம் பெருகும் என்பதை விளக்குகிறார்கள். திசைகளும் காற்று. ஒரு வீட்டின் வடமேற்கு மூலையில் இருந்து காற்று வரும்பொழுது அதில் ஆக்சிஜன் நிறைந்திருக்கிறது. வடக்கு மூலையில் இருந்து வரும் காற்றில் நீர் நிறைந்திருக்கிறது. தென்கிழக்கு மூலையில் இருந்து வரும் காற்றில் வருடத்தின் மிகுந்த நாட்களில் வெப்பம் மிகுந்து காணப்படுகிறது. தென்மேற்கு மூலையில் இருந்து வரும் காற்றில் வறட்சி அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொரு வீடும் கிழக்கிலிருந்து சூரிய ஒளி பெறும் வகையில் அமைக்க வேண்டும். சூரிய ஒளி இல்லாவிட்டால் விட்டமின் குறைபாட்டினால் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், கொழுப்பு ஆகியவைகளில் வளர்ச்சிதை மாற்றங்கள் பாதிக்கப்படக்கூடும். ஒவ்வொரு வீடும் கிழக்கிலிருந்து சூரிய ஒளி பெறும் வகையில் அமைத்தல் வேண்டும். சூரிய ஒளி இல்லையேல் வைட்டமின் பற்றாக்குறையினால் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், கொழுப்பு ஆகியவற்றின் வளர்சிதை மாற்றங்கள் பாதிக்கப்படக்கூடும். வளர்சிதை மாற்றம் பாதிக்கப்படுவதால் உடலில் உள்ள அனைத்து திசுக்களுமே பொதுவாக பாதிக்கப்படக்கூடும். இந்த பாதிப்பின் அடையாளங்களும் அறிகுறிகளும் ஒவ்வொருவருக்கும் பல வகையான நோய்களை, குறிப்பாக மாரடைப்பு, புற்றுநோய், சர்க்கரை, இரத்த கொதிப்பு போன்றவற்றை ஏற்படுத்தும். சூரிய ஒளியின் மூலம் நாம் பெறும் வைட்டமின் டி நம்மை பல வியாதிகளில் இருந்து பாதுகாக்கிறது. கிழக்கு திசையில் சூரிய ஒளியில் உருவாகும் வைட்டமின் டி முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் இவை இரத்த சிவப்பு அணுக்களின் ஆயுளை அதிகரிக்கவும் உதவுது. கிழக்கு பகுதி முழுவதும் அடைப்பட்ட வீட்டில் கண் பார்வை கோளாறு, தைராய்டு பிரச்சனை, வைட்டமின் பற்றாக்குறை, மனநலம் தொடர்பான பிரச்சனைகள், இரத்த சோகை, நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு ஏற்படும். வடக்கு பகுதி முழுவதும் அடைப்படும் போது கோமா நிலை, மனநல பாதிப்பு, மூளை தொடர்பான அனைத்து விதமான நோய்களும் ஏற்படும். பக்கவாதம் ஏற்படும். ஆண்களுக்கு அவசியம். கிழக்கு திசையின் சூரிய ஒளியால் உருவாகும் வைட்டமின் டி சத்துக்களினால் ஆணின் விந்து சந்தி அதிகரிக்கும். மேலும் குழந்தைகளுக்கு அதிகாலை சூரிய ஒளி உடல் வளர்ச்சியையும் எலும்புகள் வளர்ச்சியடையவும் கண் பார்வை கோளாறுகள் ஏற்படாமலும் தடுக்கிறது. எனவேதான் குழந்தைகளை கால நேரத்தில் வெயில் காண்பிக்கும் பழக்கம் இன்றும் பின்பற்றப்படுகிறது. எந்த திசையில் என்ன அமைக்கலாம்? நம் வீட்டு வடக்கு கிழக்கு திசையில் காலியிடம் விட வேண்டும். விளையாட்டு மைதானங்கள், நீச்சல் குளங்கள், பூங்காக்கள், காலியிடங்களோ மைதானங்களோ மேற்கையும் தெற்கையும் இருக்கக்கூடாது. தெற்கில் அதிக காலியிடங்கள், பள்ளங்கள் அந்த வீட்டில் உள்ள பெண்களுக்கு நோய் பாதிப்பு ஏற்படும். மேற்கில் அதிக காலியிடம் இருந்தால் அந்த வீட்டின் ஆண்களை பாதிக்கும். இதில் பெண்களின் ஆரோக்கியம். வடக்கு திசை செல்வ வளத்தை தரும். மகிழ்ச்சி, அறிவு, ஆற்றல், பெண்களின் வாழ்க்கை ஆகியவற்றை குறிக்கும். வடகிழக்கு உடல்நலம், அறிவு, முன்னேற்றம், புகழ், செல்வம், வம்ச விருத்தி ஆகியவற்றை குறிக்கும். கிழக்கு ஆண்களின் உயர்வுக்கும் புகழுக்கும் உரிய திசை. அறிவு, ஆற்றல், தந்தை, கௌரவம், பதவி ஆகியவற்றை குறிக்கும் திசையாகும். ஆண்களுக்கு பாதிப்பு. தெற்கு பெண்களின் தன்மை, நீதி, நேர்மை, உடல் ஆரோக்கியம் ஆகியவற்றை குறிக்கும் இது. தென்மேற்கு புத்திர பாக்கியம், குடும்ப தலைவன், மூத்த மகன், மூத்த மகள் ஆகியோர்களின் குணங்கள், உடல்நலம், நல்லெண்ணம், தொழில் ஆகியவற்றை குறிக்கும். மேற்கு ஆண்களின் புகழ், கௌரவம், உடல்நலம் ஆகியவற்றை குறிக்கும். வடமேற்கு குடும்ப உறவுகள், உடல் உறவுகள், மன நிம்மதி, நட்பு, வியாபாரம், வழக்குகள், அந்தஸ்து ஆகியவற்றை குறிக்கும். தென்கிழக்கு சுபகாரியம், பெண்களின் உடல்நலம், ஆண்களின் நன்னடத்தை, காமம், கலைகளில் தேர்ச்சி ஆகியவற்றை குறிக்கும். இதயம் பாதிக்கும். வீட்டின் தெற்கு பகுதியில் வாஸ்து தவறாக இருந்தால் வீட்டில் உள்ள பெண்களின் உடல்நலம் மட்டும் பாதிக்கப்படும். கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். இரத்த நாளங்கள் தொடர்பாக அனைத்து விதமான நோய்களும் ஏற்படும். கேன்சர், குடல் சம்பந்தமான அனைத்து விதமான நோய்களும் ஏற்படுகிறது. தென்மேற்கு பகுதியில் தவறாக அமைந்தால் கிட்னி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். ஆண்களுக்கு இதயம் பாதிக்கும். முக்கியமாக பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளும், பித்தப்பை, கல்லீரல், கணையம், முதுகு தண்டுவடம், பாலின உறுப்புகளில் பிரச்சனைகள் ஏற்படும். எலும்பு பாதிப்பு. மேற்கு மற்றும் வடமேற்கு தவறாக இருக்கும் பட்சத்தில் எலும்பு மஜ்ஜையில் பிரச்சனை ஏற்படும். முழங்கால் வலி, மூட்டு அறுவை சிகிச்சை செய்வது, கால்களில் அடிக்கடி முறிவு ஏற்படுவது, கைகளில் அடிக்கடி முறிவு ஏற்படுவது, கால் பாதங்களில் அடிக்கடி பிரச்சனை வருவது, மனநலம் கெடுவது, கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவது, கர்ப்பப்பை அகற்ற வேண்டியிருக்கும். குழந்தை பாக்கியம் பாதிக்கும். வீடு அமைப்பில் தவறு இருக்கும் பட்சத்தில் அந்த தவறான அமைப்புக்கு உண்டான நோய் ஏற்படும். வாஸ்து கோளாறுகளை சரி செய்தால் நோய் பாதிப்பில் இருந்து தப்பிக்கலாம். இதில் வாஸ்து தோஷம் நீக்கும் பரிகாரம். வீட்டின் வடகிழக்கில் துளசி, நந்தியாவட்டை போன்ற பூச்சி செடிகள் வளர்க்கலாம். பூஜை அறையில் வலம்புரி சங்கு, சாலக்கிராமம் வைத்து பூஜை செய்யலாம். பூஜைகளின் மூலம் வாஸ்து தோஷங்களை நீக்கலாம். வீட்டின் பூஜை அறையில் தினமும் விளக்கேற்றி ஊதுவத்தி காண்பித்து சாமி படங்களுக்கு பூஜை செய்து வந்தாலே போதும். எந்த தீய சக்தியும் அண்டாது. தினமும் காலையில் கிழக்கு நோக்கி தீபமேற்றி ஓம் நமோ வாஸ்து புருஷாய நமக என மந்திரத்தை 27 முறை ஜபியுங்கள். செவ்வாய், வெள்ளிக்கிழமை மாலையில் வீடு முழுவதும் சாம்பிராணி புகையை போட்டு கந்தசஷ்டி கவசம், சிவபுராணம், லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம், காயத்ரி மந்திரம் போன்ற ஸ்லோகங்களை ஒலிக்க வைப்பது அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீக்கி உங்களை செல்வ செழிப்போடு வைத்திருக்கும். முக்கியமாக பார்க்கடலில் வாசம் செய்பவர் மகாலட்சுமி. எங்கும் நீக்கமர பார்க்கடலில் முழுவதுமாக இருப்பது உப்பாகும். எனவே இந்த உப்பில் மகாலட்சுமி என்றும் நிறைந்திருக்கிறாள் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது. அதனால்தான் எல்லா விஷயத்திற்கும் கல்லுப்பு பயன்படுத்தப்படுகிறது. ஆரோக்கியத்திற்கும் தூளுப்பை விட கல்லுப்பு தான் சிறந்தது என்று விஞ்ஞானமும் கூறுகிறது. வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் எல்லோரும் கல்லுப்பை முதலில் பயன்படுத்த துவங்க வேண்டும். கல்லுப்பை கைகளால் எடுத்து சமைக்கும் பொழுது சமையலும் ருசிக்கும், குடும்பமும் பொருளாதார ரீதியாக முன்னேறும் என்கிற ஒரு சூட்சமமான குறிப்பு உண்டு. முந்தைய காலங்களில் எல்லாம் நம்முடைய
பெண்கள் கல்லுப்பை கைகளால் எடுத்து அளவாக போடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்று தூளுப்பை பயன்படுத்த துவங்கியதால் பல பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டியிருக்கிறது. அதுபோல ஒரு சிறிய அகல விளக்கில் கல்லுப்பை நிரப்பி வீட்டு வாசலுக்கு வெளியே ஏதாவது ஒரு இடத்தில் வைத்து விட்டால் போதும், வீட்டுக்குள் துஷ்ட சக்திகள் அணுகாது என்கிற ஒரு பரிகாரமும் உண்டு. சிலருடைய வீட்டிற்கு வாசலிலேயே இதுபோல செய்து வைத்திருப்பதை நாம் காண முடிகிறது. வெளியில் இருந்து வீட்டை பார்ப்பவர்களுடைய கந்திஷ்டி கழியும் என்பதாலும் துஷ்ட சக்திகள் வீட்டுக்குள் நுழையாது என்பதாலும் இவ்வாறு அகல் விளக்கில் கல்லுப்பு நிரப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. கல்லுப்பை நிரப்பி வரவேற்பறையில் எங்கேயாவது ஒரு மூலையில் வைத்தாலும் செல்வம் பெருகுவதாக ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனால் இதை கண்ணாடி பவுலில் போட்டு வைக்க வேண்டும். அதே போல கல்லுப்பு பீங்காஞ்சாடிகளில் வைப்பது ரொம்பவே விசேஷமான சக்திகளை கொடுக்கக்கூடியது. உங்களுடைய அடுப்புக்கு வலதுபுறத்தில் கல்லுப்பை பெரிய ஜாடிகளில் வைத்திருக்க வேண்டும். பெரிய பெரிய ஜாடிகளில் உப்பு, ஊறுகாய் போன்றவற்றை நிரப்பி வைத்திருந்தால் அங்கு செல்வம் பெருகும் என்பது ஐதீகம். குபேரவாசம் உண்டாகும். இதனால் பணம், செல்வம் கொழிக்கும். அதுபோல கல்லுப்பை நீங்கள் பூஜை அறையிலும் வைக்க வேண்டும். பூஜை அறையில் பித்தளை, செம்பு அல்லது வெள்ளி கிண்ணத்திலும் நீங்கள் கல்லுப்பை நிரப்பி வைக்கலாம். தினமும் வைக்க முடியாவிட்டாலும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு பூஜை செய்யும் பொழுது கல்லுப்பை வைத்து பூஜை செய்ய வேண்டும். அதுபோல அன்னபூரணிக்கு அரிசி படியில் இருந்து முழுவதுமாக அரிசியை நிரப்பி வைத்து பூஜை செய்தால் வறுமை நீங்கும், செல்வம் கொழிக்கும் என்பது நம்பிக்கை. நாம் எதை பெருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுவும் பூஜை அறையில் இருக்க வேண்டும். பூஜை செய்யும் பொழுது எப்பொழுதும் சிறிதளவு பணத்தை வைத்து பூஜை செய்யுங்கள். பெரிய பெரிய பூஜைகளில் மட்டுமே இதை நாம் செய்து வருகிறோம். ஆனால் ஒவ்வொரு வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையிலும் நாணயங்கள், பணத்தை வைத்து பூஜை செய்து வந்தால் மேலும் மேலும் பணமானது நம்மிடம் பெருக துவங்கும். வீண் செலவுகள் வராது என்பது நியதி.